ஆதி காலத்திலே பாண்டிய நாட்டிலே பாண்டியர்களுடைய ஆட்சி வீழ்ச்சி பெற்ற பின்னாலே வீரபாண்டியன் என்பவன் வீரபாண்டிய பட்டணத்திலும் சுந்தரபாண்டியன் என்பவன் எஸ்பி பட்டணத்தில் இருந்தார்கள். இந்த பாண்டியா வம்ச வழி வந்தவர்கள் மீண்டும் தங்களுக்குள் ஒரு ஆட்சியை நிறுவ வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களினுடைய படையெடுப்பும் வடுகர்களினுடைய அச்சுறுத்தல் முடியாமல் போய்விட்டது. அதன் பின்னாலே உள்நாட்டிலே மாறுந்தலை பூர்வீகமாக கொண்ட மாரவர்ம பாண்டியன் என்பவன் காயலிலே இருந்து அங்கிருந்து தூத்துக்குடிக்கு வந்தான். விக்ரமாதித்த பாண்டியன் அவனுடைய ஆளுகையின் கீழே 7 ஊர்கள் இவன் வசம் வந்தது. மணவையார் அது 2 ஓர் ஊராக இருந்தது. திரைச்சீலை அலைக்குவாய் கரை இன்று திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுகிறது. 3வது வீரபாண்டியன் பட்டணம், 4வது காயல் பின்னர் காயல், 5வது திருமந்திர நகரிலும் தூத்துக்குடி, 6வது சேத்துப்பார், பட்டணமருதூர், வைப்பாறு, சிப்பிகுளம் போன்ற பகுதிகள் சேர்ந்தது. நெம்பை என்பது 7வது துறையாக இருந்தது. இந்த 7 கடத்துறைக்கும் ஏக சிற்றரசனாக அந்த விக்ரமபாண்டியன் இருந்தார். அவனுக்கு நெருக்கடி முட்டவே போர்த்துகீசியர்களினுடைய துணை கொண்டு கத்தோலிக்க திருமறையை தழுவினார். கத்தோலிக்க திருமறையை தழுவிய பின்னாலே இந்த 7 கடத்துறை என்பது மணப்பாடு, ஆலந்தரை, வீரபாண்டியன் பட்டணம், உன்னைக்காயல், தூத்துக்குடி, வைப்பாறு, நெம்பை என்கிற வேம்பான், இதுதான் 7 கடத்துறையாக கருதப்படுகிறது.